செய்கிறோம். ஒரு தலைப்புல இருக்கிற கருத்துக்கள ஒரு கவிதையிலேயே குடுத்துடுவார். அப்புறம் அத விலாவாரியாவும் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஒரு பலனை அளிக்கின்றது அப்படின்னு அந்த மாரி கருத்துக்களையும் சொல்றார். 2 லைன்லயும் சொல்றார், 4 லைன்லயும் சொல்றார், 8 லைன்லயும் சொல்றார். எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி கருத்துக்களை கொண்டு வந்துட்டுருக்கார். உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல நெறைய கவிதைகள் எழுதியிருக்கார். அதுல ஒரு கவிதையை இன்று பார்க்க போறோம். விளைவறிந்த விழிப்பு. கர்ம யோகத்திலேயே 2 கருத்துக்கள் சொல்றார். ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவறிந்த விழிப்பு நிலை. விளைவறிந்த விழிப்பு நிலைன்னா என்ன? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத ஒரு விளைவு வரணும்னா, அதுக்கேத்த செயல்களை செய்வது விளைவறிந்த விழிப்பு நிலை. அது எவ்வளவு அழகா ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காரு பாருங்க. இதுதான் கர்மயோக வாழ்க்கைன்னு சொல்றார். அப்போ எந்த செயல் செய்தாலும், நினைச்சாலும், பேசினாலும், பிற்காலத்துக்கு கூட பிரச்சனை இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விளைவ குடுக்கற மாதிரி ஒரு செயல செய்யணுங்கிறார். அப்போ ஒரு செயலை செய்யும்பொழுது நமக்கு எவ்வளவு விழிப்புணர்வு தேவையா இருக்கு. அது இப்ப ரொம்ப குறைஞ்சுகிட்டு வருது. நான் நல்லா இருந்தா போதும். அவ்ளோ ஒரு சுயநலம். இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்பவே மாடர்னா காமிச்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் மனிதாபிமானம்ங்கிறதே இல்லாம அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விழிப்பு நிலை இல்லாம ஒரு சுயநலத்தோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வட்டம் வட்டத்த விட்டு வெளியில வரணும். ஜாதி, மதம், மொழி, நாடு இத விட்டு வெளியில வரணுங்கிறார் மகரிஷி. ஆனா இன்னும் குறுகிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. அப்ப எந்த இடத்துல இந்த மாரி விளைவறிந்த விழிப்பு நிலை வேணும்னா, எல்லா இடத்துலயும் வேணுங்கிறார். அது அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், எதுல வேணாலும் சரி. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், அதே மாதிரி ஆண், பெண் நட்பு உறவுல, அங்கேயும் இந்த விழிப்பு நிலை இருக்கணும். கல்வி எல்லாத்துலயும் ஒரு விழிப்பு நிலை இருக்கணும். காலத்துக்கு ஏத்த மாரி என்ன மாரி ஒரு கல்வி முறைய கொண்டு வரணும். மொழி எல்லாத்துலயும் சொல்றார். அந்த மாதிரி இன்றைக்கு ஆண், பெண் நட்பு உறவு இதுல எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு கருத்த குடுக்குறார். இந்த கவிதைய பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். விரகதனை வாங்குகின்றோம் எரிப்பதற்கே. வேண்டிய போது அல்லாது நெருப்பின் பக்கம் மறதியினாலும் வையோம். வைக்க மாட்டோம். அதுபோல் ஆண், பெண் மணமாகா முன்னர் நெருங்க விடக்கூடாது. துறவு மனப்பான்மையுடன் வாழ்வதற்கு சூழ்நிலைகள் அமைந்திடினும், வரம்பு மீறி பிறருடனே ஆண், பெண்கள் நட்பு ஆகா. பிழையில்லை தொழில் வயது தக்கதானால். அப்படின்ட்டு சொல்றார். இப்போ தொழில் வயது தக்கதானால்னு குடுத்திருக்காரு. ஆனா இப்ப எந்த வயசுலயுமே ஆண், பெண் சரியா அது 2 பேர் சேர்ந்து இருந்தா சரியா இல்ல. என்ன ஒரு உதாரணம் பாருங்க. விறகு வாங்குறோம் எரிப்பதற்கு. ஆனா எப்ப தேவையோ அப்பதான் நெருப்பு பக்கம் வைப்போமே தவிர, இல்லன்னா நம்ப அத எங்க தள்ளி வைக்கணுமோ அங்க தான் வைப்போம். அதே மாதிரி தான் ஆண், பெண் நட்பு உறவு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் அந்த காலத்துல ஒரு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரியவங்களானா கூட பிறந்தவங்களோட கூட சேர்ந்து படுக்கக்கூடாதும்பாங்க. அப்பாவோட படுக்கக்கூடாது. அம்மாவோட தான் சேர்ந்து படுப்போம். அந்த மாரிலாம் இருந்துச்சு.
பிரதர், சிஸ்டரா இருந்தா கூட ஒண்ணா படுக்க மாட்டாங்க. அதுவும் பொண்ணு ஏஜுக்கு வந்துட்டாங்கன்னா, இல்ல பையன் ரொம்ப பெரியவரா இருக்காரு அப்படின்னாக்கா, 14, 15 வயசு அப்படின்னா. அதே மாரி ஒரு பெண் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட கூட இல்லாம, அம்மாவோட படுப்பது, கூட இருப்பது அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சுகள், செயல்கள் ஒரு பிரச்சனைன்னா, ஒரு பெண் ஒரு அம்மா கிட்ட தான் பகிர்ந்துக்கிறது இருக்கும். ஒரு ஆண் குழந்தையா இருந்ததுன்னா, அது அப்பாவோட தான் குளோஸா இருப்பாங்க. ஏன்னா அந்த கூச்சம் இருக்கும். ஆண்களுக்கும் அதே மாரி அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்றது அதெல்லாம் இருக்கு. அப்போ அவங்க சில சமயம் அம்மாவோட இல்லாத பொழுது, கூட்டு குடும்பமா இருந்த பொழுது, அப்பாவோடையோ, இல்லன்னா சித்தப்பா, அந்த மாரி இவங்க கிட்ட தான் வந்து அவங்க பகிர்ந்துப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பெரியவர்கள் பின்னாடி வர விளைவை நோக்கி அதை உணர்ந்து கொண்டு, அவங்க இந்த மாரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? "மேட்டினிலே கொட்டும் நீர் பள்ளம் ஓடும். மேல் நோக்கி எரிந்த பொருள் பூமி கவ்வும். நாட்டி வைத்த கொம்பினிலோ மரத்திலோ போய் நட்புடனே கொடி வகைகள் சுற்றிக் கொள்ளும். சேட்டையாம் வாலிபத்தில் ஆண் பெண் உள்ளம் சேர்ந்து ஒன்ற உடல் அணைய ஆர்வம் கொள்ளும். கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும். குணங்களெல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகும்." என்ன ஒரு இயற்கையின் வேகத்த சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாருமே பொறக்கறதே அப்படித்தானே பொறக்குறோம். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணு மேல ஆணும் ஈர்ப்புல தான் ஒரு கருவே உருவாகுது. அது வந்து ஒரு சிஸ்டமடைஸ்டா கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்ததுக்கு அப்புறம், அவங்க வந்து உறவு கொள்ளும் பொழுது அந்த குழந்தைங்கிறது பொறக்கிறதுன்னு இருக்கு. ஆனா இங்க ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம், ஆணோ, பெண்ணோ ஒரு 13 வயது, 14 வயது வரும்பொழுது, பருவ வயது எழுதும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா எப்படி பொறந்தோமோ, அந்த மாதிரி தான். அதனால தான் அந்த காலத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல கணவன், மனைவி அவங்க ஒருத்தர் சேர்ந்து கொள்ள போறாங்க. உறவு வைத்துக் கொள்ள போறாங்கன்னா, அதுக்கு நல்ல டைம் பார்த்து வந்து அவங்க அனுப்பிச்சாங்க. அந்த ஒருத்தர் மீட் பண்றது நல்ல நேரமா இருக்கணும். மகரிஷி சொல்லுவாங்க, "ஒரு திருமணம்னாலே எல்லாரும் முதல் இரவு தான் நெனைக்கிறாங்கன்னு." அது இல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில அது ஒரு அம்சம். அவ்வளதான். ஆனா அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மிந்தி காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்ததுனால, நெறைய அனுபவங்கள் அவங்கவங்களே கத்துக்கிட்டாங்க. இப்போ தனியா இருக்கிறதுனால, அந்த மாரி ஒரு குடும்பம் இல்லாதனால, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதனால பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இப்ப என்ன அழகா ஒரு உதாரணம் குடுக்குறார். "மேட்டினிலே கொட்டும் நீர் பள்ளம் ஓடும்." இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்ல. மேலேருந்து ஒரு தண்ணி வருதுன்னா, அது கீழ் நோக்கி தான் வரும். மேல் நோக்கி எரிந்த பொருள் பூமி கவ்வும். ஒரு பொருள தூக்கி போட்டோம்னா, நிச்சயம் அது கீழ தான் வரும். ஏன்னா, சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னால. நாட்டி வைத்த கொம்பினிலோ, மரத்தினிலோ போய் நட்புடனே கொடி வகைகள் சுற்றிக் கொள்ளும். ஆட்டோமேட்டிக். அதுக்கு வந்து உன்ன சுத்திக்கணும் அப்படின்னு வந்து அது இருக்கிறதுனால, அது தானாவே அந்த மாரி போடுது. இதே மாதிரி தான் வாலிப வயது வரும்பொழுது ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு மேல ஆணும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். உடலணிய ஆர்வம் கொள்ளும். இது இயற்கை. எந்த ஒரு கூட்டுறவா இருந்தாலும் அந்த பொருளோட தன்மை மாறும். இப்போ சூரியனோடது வந்து அந்த ஆற்றல் ஒரு கிரகத்து மேல பட்டுச்சுன்னா, அதுக்கேத்த மாரி அந்த கிரகத்திலேருந்து வர அந்த ஆற்றல் மாறுது. தள்ளி இருக்கிற கிரகங்களோட ஆற்றல் நம்ம சூரிய குடும்பத்துல பட்டு, அப்புறம் பூமிக்கு மேல இருக்கிற உயிரினங்கள் மேல வரும்பொழுது, அதனுடைய தன்மை மாறும். இந்த மாதிரி தான். பால் இருக்கு. அதுல தயிர விட்டோம்னா, அதனோட தன்மை மாறிடுச்சு. கொஞ்சமா ஒரு தயிர விட்டோம்னா, உர குத்துறதுக்கு அது மாறிடுறது தன்மை. இல்ல பால்ல சர்க்கரை போடுறோம் மாறிடுது. சாம்பார்ல உப்பு போட்டோம்னா மாறிடும். புளிய விட்டோம்னா மாறும். அப்ப 2 பொருள் கூட்டு சேர்ந்தா, இல்ல பொருள்கள் கூட்டு சேர்ந்தா அதன் தன்மை மாறும். அதே மாரி தான் ஆண், பெண் உறவு. அந்த மாரி கூட்டு சேர்ந்தாங்கன்னா, அங்க மாற்றம். ஒரு கரு உருவாகுது. இதுல ஆணுக்கு பிரச்சனை இல்ல. பெண்களுக்கு தான் அது ஒரு வெளிப்பாடு. ஏன்னா, ஏன் இயற்கை அப்படி குடுத்திருக்கு. பெண்களுக்கு மட்டும்
அந்த மாரி ஒரு வெளிப்பாடு வரணும் அப்படின்னு. ஏன்னா, ஒரு உயிரை படைக்கும் தன்மை இருக்கிறதுனால, தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யாம இருக்கணும். அப்படி இருந்தா அந்த வெளிப்பாடு வரும். தவறு செய்தோ அந்த மாரி வெளிப்பாடு வந்துச்சுன்னா, இல்ல சிறிய வயதுல அந்த மாரி ஒரு வெளிப்பாடு வந்தா, அவங்க உடல்நிலைய பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இயற்கை இந்த மாரி குடுத்துருக்கு. அப்ப ஏன் ஆணுக்கு அந்த மாரி வந்து குடுக்கல அப்படின்னா, ஆண்கள் அவங்களும் கற்புணர்வோட வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் ஆண், பெண் உறவுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய ஆணா, பெண்ணான்னு அதை நிர்ணயம் பண்றது ஆண் கையில தான் இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். எக்ஸ் சேர்ந்தா பெண்ணு, ஒய்யும் சேர்ந்தா ஆண். அப்படிங்கிறதுலாம் அந்த குரோமோசோம். அது சேர்றதுலலாம் இருக்கு. அப்போ அவ்ளோ பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பெண்ணுக்கு இந்த மாரி ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. தவறான உறவு கொண்டா. ஆணுக்கு அத மறைச்சு வெளிப்பாடு இல்லைன்னா கூட, அவங்க மறைத்தால் அதை வித்து வழியா அது ஆணுக்கும் போகும், பெண்ணுக்கும் போகும். அந்த வேண்டாத குணங்கள். ஆணுக்கு போனாலே பிரச்சனை. பெண்களுக்கு போனா எப்படி இருக்கும்? இன்னும் வியாதிகள் தான் அதிகமாகும். இப்ப பார்க்குறோம். நேத்தி கூட ஒரு நியூஸ். கேரளாலயோ எங்கேயோ 14வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். 15வது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்களாம். பெண்ணு. அப்ப எப்படி இது எங்கேருந்து வருது? அந்த பொண்ண சொல்லி குத்தம் இல்ல. ஒரு ஆண் தவறான உறவு கொண்டு நெறைய பெண்களோட உறவு கொண்டு, அத மறைக்கும்பொழுது, வித்து வழியா போச்சுன்னா, அது ஆணுக்கும் போகலாம், பெண்ணுக்கும் போகலாம். எந்த சந்ததிக்கு வேணாலும் போகலாம். பேத்திக்கு போச்சுன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? இப்படிதான் கல்யாணம் பண்ணி. அப்ப இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது இன்னும் உணரல. ஆனா நம்ப எல்லாரும் அந்த பெண்ண தான், ஐயோ! ஒரு பெண் இத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆண் மட்டும் பண்ணிக்கலாமா என்ன? அதுவும் தப்பு தான். அந்த மாரிலாம் நடக்குது. இப்போ பெண்கள் அந்த மாரி திருமணம் பண்ணிக்கிறது நடக்குது. ஏன்? ஈக்வாலிட்டி. நான் மட்டும் ஏன் செஞ்சுக்கூடாது? ஏன் அந்த மாரி பண்ணக்கூடாது? எதுல ஈக்வாலிட்டி இருக்கணும்? நமக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டா, எந்த பெண்ணும் இந்த மாரி செய்ய மாட்டாங்க. அதனால தான் சுவாமிஜி அந்த பெண்ணின் பெருமைங்கிறத குடுக்குறார். வெறும் உடல் உறவுக்கு மட்டுமா இந்த பெண்ணோட உடம்பு இருக்கு? போக பொருளா என்ன? இல்ல. எத்தன விதமான ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை எந்த துறையில வெளிப்படுத்தணுங்கிறத தான் நாம டிசைட் பண்ணணும். ஒரு பைலட்டா போலாம், ஒரு ஆர்மி ஆபீசரா போலாம், ஐஏஎஸ் ஆபீசரா போலாம், மருத்துவரா போலாம், இன்ஜினியரா போலாம். அப்ப எந்த துறையில போணும்னு இருக்கணும். நம்ப உடம்பு அதுக்கு தாங்குமா? ஏன்னா, அந்த இயற்கை ஒரு ஆணையோ, பெண்ணையோ எவ்ளோ அழகா வடிவமைச்சிருக்கு. இதெல்லாம் யாராவது பண்ண முடியும்? நிச்சயமா முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அந்த பெண்ணியமோ, பெண்மையோ அத உணரணும். எப்படி வேணா நான் இருப்பேன் அப்டின்னா, பின்னாடி திரும்பி பார்த்தா, எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கும். இப்படிதான் நான் வாழ்ந்தேங்கிறது இருக்காது. மகான்கள்லாம் பார்க்குறோம். மனிதர்கள்லயும் பார்க்குறோம். அப்துல் கலாம் அவர் வாழ்க்கைய திரும்பி பார்த்திருந்தா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். நம்மளுக்கு அத கேட்கும்போதே அப்படியே சந்தோஷமா இருக்கு. சில நிகழ்ச்சிகள் காமராஜர் இவங்கலாம் சொன்ன சில வாழ்க்கையில லால் பகதூர் சாஸ்திரி வாழ்க்கையில இவங்கலாம் நெறைய பேர். அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய நினைத்து பார்க்கும்பொழுது புல்லரிக்குது சில சமயம். குடும்பத்துல இருந்திருக்காங்க. குடும்பம்னு திருமணம் பண்ணிக்கணும்னு கூட இல்ல. கூட சகோதரிகள்லாம் இருந்திருக்காங்க. கூட பிறந்தவங்கலாம் இருந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு நேர்மையான வாழ்க்கை. அப்போ நம்ப வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை, மன அமைதிய குடுக்கும். ஆஹா! இயற்கை குடுத்த இந்த வாழ்க்கைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ப போகும்பொழுது நிம்மதியா போவோம். உதவி செய்தது. மகரிஷி கிட்ட கேட்டோம். சுவாமிஜி இத்தன வருஷ வாழ்க்கை. அனுபவங்கள் எவ்வளவோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. உங்க வாழ்க்கைய திரும்பி பார்த்தா, அப்ப நீங்க எத சொல்லுவீங்க அப்டின்னா, யாருக்கும் துன்பம் குடுக்கல. கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சேன். இந்த திருப்தி எனக்கு இருக்குன்னு. எவ்வளவு எளிமையான ஒரு கருத்து பாருங்க. மனிதாபிமானத்தோட நான் வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கை. அவ்வளவுதான். அப்போ அந்த இயற்கையின் வேகம் அந்த மாரி இருக்கிறதுனால, ஆண், பெண் நட்புறவுங்கிறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அப்டின்ட்டு சொல்றாரு. அப்போ அப்புறம் சொல்றாரு. ஆண், பெண்கள்
அந்த மாரி இருந்தாங்கன்னா கூட்டா இருங்க. தம்பதிகள் அல்லாமல் ஆண், பெண் நட்பொழுக்கம்ங்கிறதுல குடுக்குறார். தம்பதிகள் அல்லாமல் ஆண்கள், பெண்கள் தனித்து மறுபாலரோடு இருக்க மாட்டார். இது உலக சமாதான பாட்டுல எழுதியிருக்கார். அந்த மாரி வரும்பொழுது. ஆனா இது முன்னாடியே கடைபிடிச்சா எவ்ளோ நல்லா இருக்கும். எதுக்கு இந்த மாரி கொரோனாலாம் வருது? HIV வருது. நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே போறோம். ஆறறிவுன்னு நெனச்சுக்கிட்டு, இருக்குன்னு நெனச்சுட்டு, உபயோகப்படுத்துறோம்னு நெனச்சுக்கிட்டு. இல்ல. விலங்கினங்கள விட மோசமா இருக்காங்க மனிதர். தம்பதிகள் அல்லாமல் ஆண்கள், பெண்கள் தனித்து மறுபாலரோடு இருக்க மாட்டார். வம்பு எதுவும் வாழ்க்கையிலே ஏற்படாது. வரம்பு கட்டும் ஒழுக்கம் இது. ஆய்ந்து பாரீர். கும்பலாக பலர் குழுமி இருக்கும்போது கொள்கைகளை, கருத்துக்களை ஆணும், பெண்ணும் தெம்புடனே பரிமாறிக் கொள்ளலாம். சிறப்பான ஒழுக்கத்தின் உயர்வில் நின்று. அந்த கருத்துக்கள பரிமாறிக் கொள்ளும் பொழுது கூட, அது ஒழுக்கத்தோட அந்த கருத்துக்கள் இருக்கும். 2 அர்த்தத்துல பேசுறது, கொச்சையா பேசுறது, இல்ல இன்னொருத்தருக்கு மனம் கஷ்டப்படுத்துற மாரி பேசுறது, அந்த மாரிலாம் வேண்டாம். கருத்துக்கள பரிமாறிக் கொள்ளுங்க. அதுல ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல். அந்த மாரி கருத்துக்கள் இருக்கணும். அப்ப கும்பலா ஆண், பெண் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது, அந்த மாரி உயர்ந்த கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளலாம். எத்தன விதமான நமக்கு வழிமுறைகள குடுக்குறாரு பாருங்க. அப்புறம் சொல்றாரு, எல்லாருக்குமே இந்த கருத்துக்கள் சின்ன வயசுல இருந்தே போகணும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைய ஏற்படுத்திக் கொள்ளுங்கிறவங்களுக்கும், அவங்களுக்கும் அந்த வாழ்க்கையில அவங்க எப்படி எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு, அதுக்கும் ஒரு போதனை குடுக்கணுங்கிறார். அதெல்லாம் தான் இப்ப விட்டு போச்சு. ஒரு கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, அந்த பொண்ண குடுக்கும்போது என்ன சொல்றாங்க? அம்மாவோ, அப்பாவோ, என் பொண்ணு குழந்தை மாதிரி. ரொம்ப வெகுளி. தேவையா அது? அந்த வார்த்தையே தப்புங்கிறார் சுவாமிஜி. அந்த பெண் அந்த கல்யாண வயது கல்யாணத்துக்குன்னு இருக்கும்பொழுது, அவங்க விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். அந்த வயதுக்கு வேண்டிய அறிவு நிலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல என் பொண்ணு குழந்தை மாதிரின்னே சொல்லக்கூடாது. அதாவது எப்படி அந்த இத சொல்லிடுறோம்னா, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுறோம். குழந்தை மனது இருக்கலாம். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் பக்கத்துல வந்தா, எதுக்காக அவன் வரான்னு தெரியணும். குட் டச், பேட் டச் எல்லாம் இப்ப சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் விட்டு போச்சு. ஏன்னா பேரண்ட்ஸே அந்த மாரி ஒரு விளக்கம் தன்னோட குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறதும் இல்ல, நேரமும் இல்ல. ஆண், பெண்கள் 2 பேரும் இப்ப வேலைக்கு போறாங்க. இருந்தா கூட அந்த குழந்தைகள் எங்க இருக்காங்க? எங்க போறாங்க? அந்த கவனிப்பெல்லாம் இருக்கணும். அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதனால தான் பள்ளிக்கூடங்கள் 10வது வரைக்கும் ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் 10 வயது வரைக்கும் 10வது வரைக்கும் இல்ல 10 வயது வரைக்கும் சேர்ந்து படிக்கலாம். 10 வயதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், கல்லூரிகள் தனித்தனியா இருக்கணும். அப்படின்ட்டு எழுதியிருக்காரு மகரிஷி. அப்ப எவ்வளவு அளவுக்கு அந்த விழிப்புணர்வு ஏன்னா அவர் மாடர்னா இல்லையா என்ன? ஒரு காலத்துல பெண்களே பேண்ட் ஷர்ட் போட்டுப்பாங்க, முடிய குறைச்சு வைப்பாங்க. நீளமா இருந்தாக்கா அத அவங்க மேனேஜ் பண்ண முடியாதுல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அ கணவன், மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்து வரலைன்னா, விவாகரத்து செஞ்சுக்கலாம். திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாரி சிறிய வயதிலேயே அந்த மனைவி கணவன இழந்துட்டாக்கா, மறுமணம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி ஒரு மாற்றமான எண்ணம். மகரிஷிக்கு அந்த மாரி இல்லையா என்ன? மாடர்னைஸ்டு திங்கிங் தான் அதெல்லாம். ஏன்னா பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லா உயிரினங்களுக்கும் பொது. அப்போ அவரோட திங்கிங்கே மாறுது. காலத்துக்கு ஏத்த மாரி மாறுது. அப்ப அதே மாரி நம்மளும் மாத்திக்கிறோம். ஆனா கூட பள்ளிக்கூடங்கள்ல தனித்தனியா இருக்கணும். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு சொல்றாரு. எவ்வளவு இதெல்லாம் ஏன்னா பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அந்த மாரி இப்பல்லாம் பிரச்சனை வந்தா பெண்கள்லாம் கூட போய் அபார்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த கருமையத்துல பதிவாகுது. இந்த மாரி பதிவு எந்த குழந்தைக்கு எந்த இடத்துக்கு போகுதோ தெரியாது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஏதோ சித்திரகுப்தன் தான் நோட் பண்ணுவார். ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிடுவார். யாருக்கும் தெரியாது அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம்.
ஆனா மகரிஷி அதுக்கும் விளக்கம் குடுக்குறார். எல்லா இடத்துலயும் இது பதிவாகுது அப்படின்ட்டு சொல்றார். அப்ப அந்த விளைவு எங்க போகும்? நமக்கு வரும். இல்லைனாக்கா பின்னாடி வர சந்ததிக்கு போகும். தெரிந்தே தவறு செய்றாங்க. தெரியாம இத்தன குடும்பத்துல நான் சினிமா சான்ஸ் வாங்கி தரேன், இல்ல உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொந்தக்காரங்க கூட அந்த மாரியெல்லாம் வந்து கொண்டு வந்து அந்த பெண்ண ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து வித்துட்டு போயி, அவங்கள வந்து இந்த மாரி ஒரு வேண்டாத தொழில்லலாம் ஈடுபடுத்துறதெல்லாம் இருக்கு. அதுலேருந்து வெளில வரணும்னு பார்க்குறவங்களும் எவ்வளவோ இருக்காங்க. ஆனா, தெரிந்து இந்த மாரி வாழ்க்கை வாழ்ந்தா என்னன்னு வீம்புக்குன்னே போறவங்க அந்த மாரியும் இருக்காங்க பெண். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? ஆண்கள் அதுக்கு எப்படி வேணா போறாங்க. நானும் அப்படி போவேன். இப்ப தெரியாது. கர்ப்பப்பை எல்லாமே வந்து உறுப்புகள். நமக்கு அதெல்லாம் ஒழுங்கா கிடைச்சிருக்குன்னா, அதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா, அந்த கிடைத்த அந்த உறுப்புகளை, அது புலன்களா இருக்கட்டும், மத்ததா இருக்கட்டும். அந்த மாரி பாழ் பண்றோம்னா, எவ்வளவு மோசமான நிலையில இருக்கோம் நம்ம. ஒரு விலங்கினம் கூட நாங்க பார்த்துருக்கோம். நாயோ, பூனையோ இல்ல எந்த விலங்கினமோ, இல்ல எந்த உயிரினமோ, அதுக்கு வயிறு சரியில்லைன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, உடனே சாப்பிடாது. நீங்க என்னதான் உணவு குடுத்தாலும் சரி. நெய் சோறு குடுத்தா கூட சாப்பிடாது. இந்த மேலோட இருக்கிற எலசான அந்த புல்ல சாப்ட்டு, அது அதுக்குன்னு ஒரு வழி குடுத்துருக்கு. அந்த இறைநிலை. அத வந்து கடைப்பிடித்து, தன்னுடைய வயரை சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் தான், நம்ப குடுக்குற சாப்பாட சாப்பிடும். அப்போ அதுக்கு கூட அந்த மாரி ஒரு அறிவு, ஒரு விழிப்பு நிலை இருக்கும்பொழுது, 6 அறிவு படைத்த மனிதர்கள் எப்படி வேணா வாழலான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு வந்து கஷ்டமா இருக்கு. அப்போ இத தான் வந்து நம்போ நம்ப குடும்பத்துல நம்ப குழந்தைங்க, அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், வளரும்பொழுது சொல்லணும். அந்த மாரி வளர்க்கணும் பெற்றோர்கள். அதுக்கப்புறம் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ இந்த கருத்துக்களை எல்லாம் நாம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நெறைய பேர் ஆன்லைன்ல கோர்ஸ்ல வரவங்கலாம் கூட சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார். எப்படி மகரிஷிக்கு எல்லா துறைகள்லயும் இந்த மாரி ஒரு கருத்துக்கள் அவ்ளோ சிஸ்டமேட்டிக்கா குடுக்கறதுக்கு தோணிச்சு. அதுலயும் முதல் அகத்தாய்வுல பிராக்டிஸ் பண்ற மாரி டேபுலர் காலத்தோட எப்படி அவருக்கு தெரிஞ்சது? எப்படி வந்துச்சு? அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டார். அப்ப மகரிஷி சொன்னாங்க, எல்லாமே என் வழியா வந்துச்சு. இறைநிலை அவர ஒரு கருவியா உபயோகப்படுத்தி, சமுதாயத்துல இருக்கிற மக்கள் அமைதியோட வாழணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு மகான உருவாக்கியிருக்கு. நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமே பிராக்டிஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. கிடைக்காம எத்தன பேர் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போணும்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்ல. மகரிஷி நம்ம பார்த்திருக்கோமே எப்படி ஒருவர் ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாரு. அதுலயும் வந்து எவ்வளவு ஒரு தூய்மை, அந்த அந்த முகத்துல ஒரு வெளிப்பாடு, ஒரு தேஜஸ் வந்தாலே அப்படி ஒரு என்னதோ ஒரு வேற நம்ம கடவுள்னா என்னன்னு இப்ப தெரியும். நம்ம சொல்லுவோம். கடவுள பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு. இப்ப தெரியும் மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கடவுள்ங்கிறது எப்படிப்பட்ட நிலைன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, தெய்வத்த பார்த்த மாரியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் மகான்கள பார்த்தோம். அந்த மாரி எல்லா மகான்களும் இறை உணர்வு பெற்றவர்கள் அத்தன பேரையும் நம்ம பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு மன நிறைவு, தானாவே கண்லேருந்து தண்ணி வரும். உணர்வு நிலை அது. உணர்ச்சி நிலை கூட இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மகான பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த குருவா கிடைச்சதே மகரிஷி மாரி அவங்கள குருவா கிடைச்சதே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கருத்துக்களை நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம். உள்வாங்கிக் கொண்டு எத்தனை பேருக்கு இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போக முடியுமோ, நம்மளால முடிந்த உதவி இதுதான். அவ்வளவு மோசமா இருக்கு. படங்கள் எப்படி எடுக்குறாங்க பாருங்க. மீடியா வந்து நல்ல விஷயங்கள குடுக்கலாம். ஆனா என்னவோ பள்ளிக்கூடத்துல படிக்கும்பொழுதே, கிராமத்துல இருக்கும்பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போயி, அதுக்கப்புறம் அவங்க வந்து பின்னாடி போறாங்க, தனியா போறாங்க, அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி சேர்ந்து மீட் பண்றாங்க. அந்த வயசுல அதெல்லாம் தேவையா? அந்த மாரி ஒரு உணர்வு இருந்தா கூட, நல்ல கருத்துக்களை நாம எடுத்து சொல்லணும். எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதனால தான் வந்து இந்த மாரி படங்கள்லாம் எடுக்கிறதுனால தான் குழந்தைய கூட பெண் குழந்தைய பார்க்காம பெண்ணா பார்க்குறாங்க. குழந்தைய பார்க்கல. அப்போ இதெல்லாம் வந்து மாறணும். அதுக்கு நம்ப வாழ்த்துக்களை குடுப்போம். எங்கெங்க கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்ப்போம். நம்ம குடும்பத்திலேருந்து முதல்ல ஆரம்பிப்போம். எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். தேவை இருக்கும்பொழுது, நேரம் வரும்பொழுது எல்லாருக்கும் பொதுவா சொல்ல முடியும்னா சொல்லலாம். இல்ல தனியா கூப்பிட்டு பேசலாம். ஒரு ஃப்ரெண்ட் மாரி வயதானவர்கள் அட்வைஸ் குடுக்குற மாரி கூட வேணும். அந்த மாரி நம்ம குடுக்கும்பொழுது, இந்த கருத்துக்கள் போய் சேரும். நாம் அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும். நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் நாம் உதாரணமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.